Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிற நிலமையில இருப்பாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லார் மத்தியிலையும் தேவைப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி பிரிவினைவாதம், அது இல்லாமல் இந்த ரிலீஜியன் பிரிவினைவாதம் ரெண்டு பற்றியுமே நான் வீடியோவில் பேச போகிறேன். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஜென்ரேஷன் மாற மாற, காலங்கள் மாற மாற டெக்னாலஜியோட ஆதிக்கம் அதிகமாக ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் அதிகமாக உலகம் மாறிட்டு இருக்கு, இந்த கேஸ்ட் ரிலீஜன்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சில கேள்விகள் வச்சு இந்த கேஸ்ட் சம்மந்தப்பட்டமாக இந்த ரிலீஜன் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை வச்சு அதுக்கு நானே பதில் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இதுவரையும் பண்ண ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும். 100 பேர் பார்க்குறீங்கன்னா அந்த 100 பேருக்காவது அந்த அவேர்னஸ் பீஸ் வரணும். அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாரும் அஃபெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு அஃபெண்ட் பண்ணுற வீடியோவே இல்லை, இது வந்து ஒரு அவேர்னஸ் பரப்புற வீடியோ. சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கேஸ்ட் ஆர் ரிலீஜியன். கேஸ்ட்னா என்ன, ரிலீஜன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரிலீஜியன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ரிலீஜியன்னா சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா வெவ்வேறு கடவுளை நம்புற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்துட்டு அவங்களோட ரிலீஜனை மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 200 ரிலீஜனுக்கு மேலே, சாரி 200 4000 நினைக்கிறேன், 4000 ரிலீஜனுக்கு மேலே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுதான் நிறையா இருக்குது, சீக்கிசம், ஜெயினிசம், அது மாதிரி சொல்லிட்டே போலாம். சரி, ஓகே, இத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கை வச்ச எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன கேள்வினா, ரிலீஜியன்ல எல்லாரும் ஒவ்வொரு ரிலீஜனை நம்புறீங்களே. ஸோ உலகத்துல 4000 ரிலீஜியன் இருக்கு. 4000 ரிலீஜியன்ல சொல்லப்படுற கடவுள்கள் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க ரிலீஜியன்ல இருக்க கடவுள் மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிளம்புற கேள்வியா இருந்தாலும் இந்த கேள்விக்கான பதில் என்னன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, ஓகே, இந்த ரிலீஜியன்ல இருக்க எல்லா கடவுள்களும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ கடவுள் அப்படின்ற ஒருத்தரை வந்து எல்லாரும் எப்படி பேசிக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா, எந்த டிஸ்கிரிமினேஷனும் பார்க்க மாட்டார், எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்பாரு, யாரையுமே பிரித்து பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட வழிக்கே வருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப கடவுள் பேரை வச்சு இங்கே பிரிவினைவாதம் நடந்துட்டு இருக்கு, அதை என்ன சொல்றீங்க? ஸோ இங்கே இருக்க எல்லாரும் கடவுள் பேரை வச்சு பிரிவினைவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை அந்த கடவுள் பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா என்ன? ஒருவேளை இருந்தா, ஸோ இங்கே இருக்க ரிலீஜியஸ் ரொம்ப ரிலீஜியனில் மூழ்கி போயிருப்பாங்களா, அந்த பீப்புளுக்கு அவங்களே அறியாமல் ஒரு எண்ணம் இருக்கும். அது என்ன தெரியுமா, நம்ம கடவுள் வந்து நம்ம வந்து கும்புறதுனால நம்மளை மட்டும் தான் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கு மத்தியிலும் இருக்கு. இது வந்து பர்சனலாக அவங்களுக்கே தெரியாம இருக்கிற எண்ணம். உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த உலகம் இப்படி இருக்காது, நிச்சயமா இப்படி இருக்காது. சரி, அந்த டாபிக் உள்ள போவேன்னா அது வந்து வேற விஷயம். அதை பற்றி நான் வேணா இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து ஒரு 1-on-1 செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். சரி, இந்த வீடியோவில் என்ன டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசுவோம். சரி, ரிலீஜியனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ கேஸ்ட் சைடு போயிடலாமா? கேஸ்ட், ஜாதி, இது வந்து ஃபாரின் சைட்லாம் அது ஐ திங்க் கேஸ்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ரிலீஜன் தான் மோஸ்ட்லி. இங்கே தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட இல்லை, இந்தியாவில் இருக்குது. பட் இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக ஜாதி வெறி அதிகமாக இருக்குது. ஜாதினா என்ன? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கடவுளை கும்பிட்றாங்கன்னா அதை வந்து ரிலீஜன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இதுவே எங்களுக்கு ஜாதி சைடு வந்தோம்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு நபர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த நபரை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அப்படியே கேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது அப்படியே சப்டிவிஷன் மாதிரி தான், கிட்டத்தட்ட ரிலீஜியனோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் இந்த கேஸ்ட்டை. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே நம்பலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் சைடெல்லாம் ரொம்ப கேஸ்ட்ல மூழ்கி போயிருக்காங்க. மகாத்மா காந்திக்கு வரலாற்றில் கூட ஒரு விஷயம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்கள் வந்து ஒரு விவசாயியோட நிலத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக, அதுக்கு ஒரு நியாயம் கேட்கறதுக்காக கொல்கட்டாவோ அந்த சைடு ஏதோ ஒரு சைடு போயிருப்பாரு. அங்கே போனப்ப அந்த ஒரு வக்கீல், பெரிய வக்கீல், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்ச ஒரு ஸ்டோரி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து காந்தியோட உருவத்தெல்லாம் பார்த்துட்டு, அவர் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் இருப்பார்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து, யாரா நீ எப்படி இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேட்டிருப்பார் போல இருக்கு காந்தி. அந்த தண்ணியை கூட நான் தண்ணிலாம் தர மாட்டேன், இப்போ கிணத்துல மொண்டு குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாற்றில் மகாத்மா காந்தியோட நிஜ லைஃப்ல நடந்த ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி உருவத்தை வச்சும் இங்கே டிஸ்கிரிமினேஷன், பிரிவினைவாதம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ரேசிசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவங்க வேற வச்சு அவனுக்கு கீழ்த்தரமா பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயங்கள் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஜாதினா என்ன, ரிலீஜியன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட உடம்புல சதை இருக்குல்ல, சதை இல்லாமல் வேற என்ன விஷயங்கள்லாம் ஓடும்?
ரத்தம் ஓடுதுல்ல. ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே அந்த ரத்தம் தானே ஓடுது. ஸோ மேல் ஜாதியில் இருக்கவனுக்கு அந்த ரத்தம் ஓடுது, கீழ் மேபி இந்த O பாசிட்டிவ் AB பாசிட்டிவ் அந்த மாதிரி பிரிப்பாங்க. பட் அது எல்லாமே காமனாக செதறி கிடக்கிற விஷயங்கள். எல்லாருக்கும் காமனாக ரத்தம் தான் ஓடுது. ஸோ ரத்தம் கூட வேணாம், மனுஷனா என்ன, சதையும் ரத்தமும் உடல் உறுப்புகளால் ஆனதுதான் ஒரு மனுஷன். ஸோ அந்த மனுஷனுக்கு இடையில எல்லாமே மனுஷங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஐடென்டிஃபிகேஷன் தாண்டி எல்லாரும் யாரு மனுஷங்க. அந்த மனுஷங்களுக்கு இடையில எதுக்கு ஜாதி ரிலீஜன் இந்த மாதிரி பிரிச்சு பாக்குறீங்க? நீங்க எந்த ரிலீஜனால ஃபாலோ பண்ணீங்க, இது யாருமே தப்புன்னு சொல்லலை. பட் அந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்றவனை தவிர மீது எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். தப்ப இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து திரும்பி திரும்பி பண்றதுனால நான் என்ன சொல்றேன்னா, பேசிக் சென்ஸ்ல சொல்றேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தானே எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கடவுளை நம்பி அந்த கடவுளை ஃபாலோ பண்றவங்களும் அதே மாதிரி தானே இருக்கணும். நீ என்னடா சும்மா உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்லல, ஸ்பெசிஃபிக்கா சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்கல்ல, அந்த உலகத்துல இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கான அவேர்னஸ் எந்த இடத்துலயுமே இல்ல. அவேர்னஸை தாண்டி இதுக்கான எப்படி சொல்றது, இதுக்கான ஒரு விஷயம், இதோட வீரியம் இருக்குல்ல, அதுதான் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கான அவேர்னஸ் வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனாலதான் இதை பத்தி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இதை தாண்டி இந்த ரிலீஜியன் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாள்ல இருக்கு. இந்த ரிலீஜன்லாம் நீங்க கேட்கலாம், கடவுள் இருந்தாரு, கடவுளை ஃபாலோ பண்றாங்களா, அவங்களே சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. கடவுள் இருந்தாரு, அதெல்லாம் தாண்டி ரிலீஜன்லாம் மக்களே தான் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதான் என்னோட பதிலா இருக்கும். ஏன்னா கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த கடவுளை பார்த்துட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருவாரு, நம்ம வேணும்னா அதை வந்து அவர் நிறைவேற்றுவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த கடவுளை ஃபாலோ பண்ணி போனாங்க. அதை பார்த்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சைடு இந்த கடவுள் நம்மளுக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்ற மாதிரி அவங்க போனாங்க, அதை ஃபாலோ பண்ணி போனாங்க. நான் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இப்போ ஜாதி மதம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு இருக்கீங்களே. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் இப்போ கிட்டத்தட்ட 800 கோடி கிட்ட இருக்கு. ஸோ அந்த 800 கோடி பாப்புலேஷன் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1 லட்சம்னே வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சத்துலேருந்து தான் இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாப்புலேஷனும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த 1 லட்சத்துலேயே இருந்தப்ப இப்போ இருக்க காமன் பீப்புள் எல்லாருமே அவங்களோட வாரிசாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஆரிஜின் ஒன்று தான். ஸோ அந்த ஆரிஜின்லேருந்து வந்தோம் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன் மாதிரி தான். ஸோ அதில் ஒரு பிரிவினாதம் பார்க்குறீங்களே, மேபி இது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லாஜிக்கலாக தான் கரெக்டாக தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஆரிஜின் அந்த டைமுக்கே போக வேணாம், இப்போ இருக்க நம்ம எல்லாருமே மனுஷங்க. அந்த மனுஷனுங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரிவினைவாதம் பார்த்தா நாளைக்கே ஒரு ஏலியனோ எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங்கோ இங்கே வந்துச்சுன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வேலியனோ வேற்று கிரகத்துலேருந்து ஒரு ஏதோ உயிரினம் வந்துச்சுன்னா அது நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அதோட மைண்ட் செட் நம்மளே எப்படி அடிச்சுட்டு இருந்தா அந்த ஒரு உயிரினம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் தாண்டி ஜாதி மதம் பிரிவினைவாதம், அவன் இவன் அது இது அப்படின்ற பிரிவினைவாதம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்ற எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? டெத், அதாவது நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறோம். மனுஷங்கன்னு இல்லை, எந்த உயிரினமா இருந்தாலும் பிறந்துச்சுன்னா இறந்துதான் போக போகுது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் உருவானுச்சுன்னா அது அழிய தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இயற்கையோட ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் ரூலே இயற்கையோட ரூல் என்னன்னா, ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த இயற்கையோட ரூல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இறந்து தான் போக போறோம். அந்த இறக்குறதுக்கு முன்னாடி இத்தனை டிராமாஸ், இத்தனை பிரிவினைவாதம், இத்தனை வன்கொடுமைகள், இத்தனை பேச்சுகள், இத்தனை பொறாமைகள், இத்தனை கெட்ட எண்ணங்கள், அது மாதிரி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து கெட்டு போயிருக்கு. நான் வந்து இப்படி சொல்லல, நல்லதுன்னு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். பட் இங்க வந்து இது கெட்டதுன்னு நான் சொல்ல, ரிலீஜியன் கேஸ்ட்லாம் கெட்டது தான், ஒரு விதத்துல கெட்டது தான். இப்போ நீங்க வந்து ரிலீஜியன் கேஸ்ட்ல நல்ல விதத்துலயும் இருக்கு, பட் அதை வந்து கெட்டதை ஆக்கி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இங்க இருக்க எல்லா பீப்புளுமே அதை ஃபாலோ பண்றதுலேயே நிறைய பேர் ரொம்பவே அதில் ஊறி போய் அதை வந்து ஒரு கெட்ட விஷயமாவே ஆக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் பேரை வச்சு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையுமே கம்மியாக்கிக்குவோம். ஏதோ ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக தான் போறோம். அது வரைக்கும் எல்லாரையும் ஈக்குவலா பார்த்துட்டு, எல்லாரையும் மனுஷனா மதிச்சுட்டு, எல்லாரையும் உயிரினமா மதிச்சுட்டு போகுமே அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இதை கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மாதிரி இது இருக்காது, ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முடிவு உங்ககிட்ட தான் இருக்குது. இதுவரையும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் ரிலீஜன் இதெல்லாம் பார்க்காம ஒரு நாள் சாக தான் போகிறோம். ஸோ அந்த ஒரு நாள் எப்பயோ வரப்போகுது, இல்லை நாளைக்கே கூட வரலாம். அது வேற எல்லாரையுமே ஈக்குவலாக பார்ப்போம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.